தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 19-20 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனை விட்டு விலகும் பொழுது, சத்தியத்தை விட்டு விலகும் போது, வார்த்தையை விட்டு விலகுகிறவர்களை நாம் கண்டால் அவர்களை நாம் தேவன் பக்கமாய் திருப்பி விட வேண்டியது ஒவ்வொருடைய விசுவாசிகளுடைய கடமையாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் செய்வார்கள் என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. நம்மால் இயன்ற வரைக்கும் ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி இருப்பார்களானால், இல்லை நம்மளோடு கூட உடன் வேலை செய்கிறவர்கள், ஊழியத்தில் இருக்கிறவர்கள், யாராவது ஒருவர் தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி வேற காரியங்களை செய்து கொண்டிருப்பார்களானால், உலகத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார்களானால் நாம் அவர்களை திருப்ப வேண்டும். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தப்பிப்போன மார்க்கம், தேவனை விட்டு தப்பிப்போனவர்கள், தேவனுடைய வார்த்தை விட்டு இன்றைக்கு விலகி போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள சுவிசேஷம், இவைகளினால விலகி போகிற எத்தனையோ வாலிபர்கள் உண்டு, எத்தனையோ பெரியவர்கள் உண்டு. இவர்கள் இயேசுவின் பக்கமாய் வருவதற்கு நாம் அவர்களை பார்க்கும்போது அவர்களிடத்திலே சத்தியத்தை தெளிவாய் விளக்கி அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை கர்த்தர் இந்த லெந்து நாட்களிலே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றும்படியாய், ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கும்படியாய், மற்றவர்கள் சத்தியத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக கரிசனை உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய கண்களை சுற்றி ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவரே தேவனுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே இருப்பார்களானால், சத்தியத்தை விட்டு வெளியே இருப்பார்களானால், வார்த்தை விட்டு வெளியே இருப்பார்களானால், கள்ள உபதேசங்களிலும் ஆண்டவரே கள்ள தீர்க்க தரிசனங்களிலும் கள்ள சுவிசேஷங்களில் சிக்கி கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவரே, அவர்களை நாங்கள் திருப்புகிற நல்ல ஒரு கிருபையை கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஒவ்வொருவருக்கும் தாங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, நல்ல உபதேசத்திலே ஆண்டவரே வந்து நிலைத்து நிற்கத்தக்கதாய், ஆரோக்கியமான உபதேசத்திலே அவர்கள் நிலைத்து நிற்கத்தக்கதான கிருபையை கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் மூலமாய் நீர் மற்றவர்களுக்கு நீர் உணர்த்தி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக பிரயாசப்பட ஆண்டவரே, அவர்கள் அந்த நரக ஆக்கினைக்குள்ளாய் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை தேவன் பக்கமாய் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளிச்சிங்க. அதை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.